ஹாய். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் சக்ஸஸ். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வெற்றி அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேர் சொல்லுவாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது, இல்லைனா வந்து ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு, அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்துட்டோம், 10x 100x உங்களோட வருமானத்தை ஆக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வர பணத்தை வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம், வந்து நிறைய முதலீடு பண்ணிடலாம். சில பேர் ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, ரியல் எஸ்டேட் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் நினைக்கிறீங்களா, நான் எனக்கே நான் நினச்சிக்கிறது இது வரைக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தில் டச்வுட் கடன் இல்லை. கடன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பொருளாதார வெற்றி நான் நினைக்கிறேன். அதுவும் கடனில் நிறைய டைப் இருக்குது. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், அது மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். கார் லோன், கார் வாங்கிட்ட பிறகு அதை திரும்பி மார்ட்கேஜ் வச்சு யூஸ்டு காருக்கு லோன், அப்படியே போய்கிட்டே இருக்குது கடன். சில பேர் ஏசிக்கு, சில பேர் வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கு எதுக்கெல்லாம் வாங்க முடியுமோ வாங்குவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டச்வுட் கடவுள் ஆசீர்வாதத்தில் அந்த கடன்ற ஒரு விஷயத்தை சிக்கிக்காமல் இருக்கும். அதில் இந்த கிரெடிட் கார்டு கடன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 36% வட்டி, பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா 28% வட்டி போயிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார வெற்றின்னு நான் எனக்கு நினச்சிக்கிறது, நான் மற்றவங்க சொல்ல நினைக்கிறது கடன் இல்லாமல் வாடுறதே பெரிய வெற்றி, ஃபஸ்ட்டு பாயிண்ட். இரண்டாவது, நம்ம வரவுக்குள்ளே செலவை வச்சுக்கிறது. உன் சம்பளம் 10,000 ரூபாவா, 9,000 வரைக்கும் செலவு வச்சுக்க, அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் நாளைக்கு இல்லை அடுத்த மாதத்துக்கு எடுத்து வைக்கணும். ஸோ அதை நான் செய்வேன். அது ஒரு நான் பொருளாதார வெற்றியாக நினைக்கிறேன். பெரிய கோடீஸ்வரன் ரொம்ப இல்லையாங்க, கடன்காரனாகவும் இருந்தாலே போதும், வரவுக்குள்ளே வாழ்ந்தாலே போதும், உனக்கு ஒன்றை கடன் நெருங்காது, அது வந்து உன்னை வறுமை நெருங்காதுன்னு நினைக்கக்கூடியவன் நான். இது வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். எங்கள் அப்பா ஒரு வாட்டி வந்து அவரோட லேண்ட் வாங்குறதுக்காக போகிறாரு. அவர் வந்து எல்லா ஜுவல்லரியும் எடுத்து போய்ட்டு நகை கடைக்காரர்கிட்ட, மாரவாடிகிட்ட விற்க போகிறாரு. அப்போ அந்த மாரவாடி கேட்குறாரு, என்னங்க எந்த நகையுமே வந்து யூஸ் பண்ணாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, புதுசாக பல பலன் இருக்குது, அந்த கிளிட்டரோடு இருக்குது, ஏன் விற்கிறீங்க? நீங்கள் அடகு வச்சுட்டு காசை எடுத்து நீங்கள் லேண்டு வாங்கிட்டு அந்த வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூட்டுக்கலாமேன்றாங்க. எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கடன்ற பிஸ்னஸே வேணாங்க, இப்போ எனக்கு காசு தேவைப்படுது, அதுக்கு தான் நான் வந்து நகை சேர்த்து வச்சேன், இப்போ விற்றுடுறேன், அது நல்ல நகையோ இல்லை புதுசாக கூட இருக்கட்டும், திரும்பி எனக்கு வசதி வருமோ வாங்கிக்கிறேன், நான் என்னோடய உழைப்பை வட்டியாக கட்டக்கூடாதுன்னு அன்றைக்கி சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான். அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. புது வீடு, சொந்த வீடு வாங்காமல் இருக்கும், வாடகை வீட்டில் இருக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கடன் எல்லாருக்கும் இருக்குல்ல, அதுவே பெரிய நிம்மதி நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.